அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வல்ல நாயகனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த ரமலான் மாதத்தில் இறைவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொண்டு அதன் மூலம் படிப்பினை பெற வேண்டும் என்று காத்திருக்கிற நம்மவர்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போர்க்களங்களும் படிப்பினைகளும் என்ற தலைப்பின் கீழ் சென்ற தொடரில் பத்ர் போர்க்களத்தினுடைய காரணம் என்ன, அந்த போரினுடைய வியூகம் என்ன, போரில் நிலை எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் சென்ற உரையில் கண்டோம். இந்த பத்ர் போர்க்களத்திற்கு சூட்சமமாக இருந்த அபூஜஹல் என்பவன்தான் வம்படியாக இஸ்லாமியர்களை அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக பத்ர் என்ற இடத்தில் 3 நாட்கள் தங்கி அச்சுறுத்த விரும்பினான். அபூஜஹலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் வராத அல்லாஹுடைய தூதர் அபு சுஃபியான் என்ற ஒரு சிறிய வியாபார கூட்டத்தை எதிர்கொண்டு தான் தங்களுடைய படையை திரட்டி கொண்டு அல்லாஹ்வின் தூதர் வந்தார்கள். ஆனால் தூதர் நாடியது ஒன்று, தூயவன் நாடியது ஒன்று என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இப்படையை பெரும் படையோடு மோதவிட்டு அவர்களுடைய ஈமானை உரசி பார்த்தான். நபி தோழர்களும் நபிகள் நாயகமும் அல்லாஹுடைய உதவியை முழு மனதோடு நாடி தங்களுடைய ஒட்டுமொத்த உடல் உழைப்பையும் போட்டதனுடைய விளைவு அரியாபுரத்திலிருந்து துவாவினுடைய வெளிப்பாடு அல்லாஹுடைய உதவியும் இவர்களுடைய ஈமானுடைய உறுதியும் உடலால் அவர்கள் போர் செய்து பத்ரில் மிகப்பெரிய வெற்றியடையக்கூடிய ஒரு சூழலிலே இருக்கிறார்கள். பத்ரிலே அபூஜஹல் என்பவன்தான் இணை வைப்பவர்களுடைய படையில் தலைமை தாங்கியவனாக இருந்தான். மக்காவில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகளை கொடுத்தவன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் பயணத்திற்கு செல்லும் பொழுது மிஅராஜ் பயணத்தை அல்லாஹுடைய தூதர் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு சென்று அங்கிருந்து புராக் என்ற வாகனத்தின் மூலமாக அல்லாஹுடைய தூதர் வானுலக பயணத்தை மேற்கொண்டார்கள். இந்த ஆன்மீக பயணமான மிஅராஜ் பயணத்தை மக்களிடத்தில் எடுத்து சொல்லும் பொழுது கூட கேலி செய்த மனிதர்களில் ஒருவன்தான் இந்த அபூஜஹல். அல்லாஹ்வுடைய தூதரை அந்த இடத்தில் இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தான். அல்லாஹ்வின் தூதருடைய எந்த இன்னல்களை மக்காவில் எடுத்தாலும் இவனுடைய அந்த கட்டளை இல்லாமல் அது இருக்காது. அந்த அளவிற்கு முஸ்லீம்களையும் அல்லாஹ்வின் தூதரையும் இழிவாகவும் வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று முழு வேகத்தோடு சுற்றிய ஒருவன்தான் இந்த அபூஜஹல். பத்ர் போர்க்களத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு உணர்த்துவது என்ன என்பதை அபூஜஹல் வகைராக்கள் இன்றளவிலும் முஹம்மது அவர்களையும் முஹம்மது அவர்களுடைய மார்க்கத்தையும் இழிவுபடுத்த வேண்டும், குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. முஹம்மது நபி அவர்களை இழிவுபடுத்துவது, முஹம்மது நபி அவர்களுடைய மனைவிமார்களை இழிவுபடுத்துவது, யாரெல்லாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கேலி செய்வது, வம்படியாக நிர்பந்தம் செய்து அவர்களை அவருடைய உணவில், அவருடைய உடையில், அவருடைய வணக்க வழிபாடுகளில், பள்ளிவாசல் விஷயத்தில் தலையிட்டு தங்களிடத்தில் ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக பல்வேறு விதமான துன்பங்களை நாடெங்கும் உலகமெங்கும் முஸ்லீம்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதைவிட பெரும் பெரும் தீங்கு கொடுத்தவன் அபூஜஹல். அவனுடைய நிலைமையை படைத்த இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதனை வரலாற்று ரீதியாக நாம் புரிந்து கொண்டால் இந்த அபூஜஹலினுடைய சித்தாந்த கொள்கை வகைராக்கள் அல்லாஹ் நாடினால் இன்றளவில் எப்படி வீசி எறியப்படுவார்கள் என்பதனை இந்த வரலாற்றின் மூலமாக இறைவன் நமக்கு பாடத்தை புகுத்துகிறான். ஆயிரக்கணக்கான வீரர்களை
பல நூறுக்கணக்கான ஆயுதங்கள், குதிரைகள், ஒட்டகங்களுடன் தலைமை தாங்கி வந்த அபூஜஹலுடைய நிலைமையை அல்லாஹ் பத்ர் போர்க்களத்தில் எப்படி ஆக்கினான் தெரியுமா? தூய தூதருடைய உள்ளத்தையும் உடலையும் காயப்படுத்த வேண்டும் என்று புறப்பட்டனுடைய அந்த முடிவை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் எப்படி ஆக்கினான் தெரியுமா? புகாரில் உள்ள ஒரு செய்தி நமக்கு இதை தெளிவுபடுத்துகிறது. அந்த போர்க்களத்தில் அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் அன்னவர்கள் பங்கெடுத்திருந்தார்கள். அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் அந்த போர்க்களத்தில் இருக்கும் பொழுது முன்சஃபில் நிற்கிறாங்க. வலதுபுறம் பார்த்தால் ஒரு சிறுவர், ஒரு இளம் வயதை அடைந்தவர். இடதுபுறம் பார்த்தால் ஒரு இளம் வயதை அடைந்தவர். போருக்கு புதியவர்கள், போருக்கு பழக்கப்படாத மனிதர்கள். அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் எந்த அளவுக்கு என்றால், ஆஹா, சொந்தக்காரங்க தான், சின்ன பசங்க கூட நம்ம நிற்கிறோமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி வருது. சின்ன பசங்க கூட நம்ம போரில் நிற்கிறோமே அப்படிங்கிற நிலமையில் அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் அவங்க நினைக்கிறாங்க. இதில் நிறைய நமக்கு படிப்பினை அல்லாஹ் வைத்திருக்கிறாங்க. ஆனால் கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் பெருசு என்பார்கள். யாரையும் அவர்களுடைய வயதை வைத்தோ தோற்றத்தை வைத்தோ நாம் எடை போட்டு விடக்கூடாது. ஈமான் என்ற ஒரு அம்சம் யாருடைய உள்ளத்தில் குடிவந்து விட்டதோ அவர்கள் அரியாபுரத்தில் உள்ள உதவியை பெற்றவர்களாக மிக பெரும் வீரனாக செயல்படுவார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. 2 சிறுவர்கள், வரலாற்றில் முஆத் முஅவ்வீத் என்று அவர்களை அழைப்பார்கள். முஆத் இப்னு அஃப்ரா ஓ முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமூஹ் என்ற பெயரும் அவர்களுக்கு சொல்லப்படும். முஆத் முஅவ்வீத் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த 2 சிறுவர்கள், இளம் வயதில் உள்ளவர்கள் கேட்கிறார்கள், யா அம்மி ஹல் தாரிஃபு அபாஜகல், அபூஜஹலை உங்களுக்கு தெரியுமா? அபூஜஹலை நீங்கள் அறிஞ்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் சொல்கிறாங்க, குல்து நஅம், எனக்கு அபூஜஹலை தெரியும். மா ஹாஜத்துக்க இலைகி யா இப்ன அஹி, அவன் பக்கம் உங்களுக்கு என்ன வேலை? அபூஜஹல் இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? உங்கள் 2 பேருக்கு அங்கே என்ன வேலை? வயசுக்கும் கேட்குற ஆளுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க பாருங்க, கால உஹ்பிர்து அன்னஹு யசுப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் அபூஜஹல் என்பவன் அல்லாஹ்வுடைய தூதரை திட்டுவதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, வல்லதி நஃப்சி பி யதி, எங்கள் உயிர் எவன் கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது நாங்கள் ஆணையிட்டு சொல்கிறோம். ல இன் ரைத்துஹு, ஒருவர் சொல்கிறார், நான் அபூஜஹலை பார்த்தால் லா யுஃபாரிக்கு சவாதி சவாதா, என் உடல் அவன் உடலை விட்டு பிரியாது, பாய்ந்தோடி சென்று நான் அவனிடத்தில் சண்டையிடுவேன். ஹத்தா யமூத்துமுல் அஜலு மின்னா, ஒன்று அவன் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் என்று சொல்கிறார்கள். நீங்கள் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரை அவன் திட்டுகிறானா? அவனுக்கான தகுந்த பதிலடியை நான் உடனடியாக கொடுப்பேன். அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் அன்னவர்களுக்கும் தெரியும். ஆனால் சிறிய பசங்க, தோற்றத்தில் சிறியவர்கள், அறிமுகமற்றவர்கள், போர் தெரியாதவர்கள் என்று நாம் ஒரு வியூகம் வைத்திருக்கிறோமே, அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய தூதரை யார் அதிகம் காதலிக்கிறார்களோ அவர்களுடைய வேட்கையான செயல்களை நீங்கள் இந்த போர்க்களத்திலே பார்க்கலாம். அவர்கள் கர்ஜித்தார்கள், அபூஜஹலை பார்த்தால் என் உடல் அவன் உடலை விட்டும் பிரியாது, ஒன்று அவன் இருக்கணும் இல்லை நான் இந்த களத்திலே இருக்கணும் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நேசம் இருந்திருக்கும். இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு இதில் என்ன படிப்பினை தெரியுமா? இன்றும் அல்லாஹ்வுடைய தூதரை திட்டுகிறார்கள், இழிவுபடுத்துகிறார்கள். நீங்கள் போருக்கு போக வேண்டாம், குறைந்தபட்சம் நம்முடைய தூதரை பற்றியான இழி சொற்களை, விமர்சனங்களை வைக்கும் பொழுது அதுக்கு பதில் சொல்ல தெரிகிறதா? இஸ்லாமிய இளைஞர்கள் இன்னைக்கு உமர் இப்னு கத்தாப்னு ஸ்டேட்டஸ் வைப்பான். போர்க்களங்களா, வேரியர் சம்மந்தமான விஷயமா, இஸ்லாம் சம்மந்தமான எல்லா விதத்தையும் ஸ்டேட்டஸ் வைப்பார்கள். உமர் அவங்கள மாதிரி முடியுமா? அபூபக்கர் அவங்கள மாதிரி முடியுமா? பத்ர் போர்க்களம் எப்படி, பத்ர் போர்க்களம் நடந்த நாள் எப்படி, அதனுடைய ரிசல்ட் என்ன? எப்போ அந்த பத்ர் போர்க்களத்தில் உள்ள படிப்பினையை பார்த்தது இல்லையா? இந்த முஆதும் முஅவ்வீதும் நபிகளாரை திட்டினார்கள் என்பதற்காக அவர்கள் கர்ஜித்த வார்த்தை உன் உள்ளத்தை பதம் பார்க்கவில்லையா? சிந்திச்சு பாரு. அல்லாஹ்வுடைய தூதரை திட்டிவிட்டான் என்பதற்காக கொதித்தெழுந்து நின்றார்களே, இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சிக்கிறார்கள், திட்டுகிறார்கள். நீ கொதித்து எழுவது ஒரு புறம், அதுக்கு பதில் தெரியுமா உனக்கு?
அல்லாஹ்வுடைய தூதருக்கு 10 மனைவி என்று விமர்சிக்கிறானே, ஒவ்வொரு மனைவியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் திருமணம் செய்தார்கள் இந்த இளைஞர்களுக்கு தெரியுமா? இந்த மனைவிமார்களுடைய பெயர் தெரியுமா? அந்த மனைவிமார்களிடத்தில் எப்படி வாழ்க்கை நடத்தினார்கள் தெரியுமா? ஆயிஷா என்ற ஒரு சிறுமியை இறை தூதர் முஹம்மது என்பவர் திருமணம் செய்து சைல்டு மேரேஜ் செய்தார், கொடுமை செய்தார் என்று பரப்புகிறார்களே, அதுக்கு பதில் தெரியுமா? எப்போ திருமணம் வச்சாங்க, எப்போ உறவு வச்சாங்க, ஆயிஷாவோடு எவ்வளோ இணக்கமாக இருந்தாங்க, ஆயிஷா அவர்கள் மறுத்தார்களா, பிடிக்காமல் வாழ்ந்தார்களா? இதாவது பதில் தெரியுமா? இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்று பரப்பினார்களே, இது வாளால் அல்ல, தூய ஆளால் பரப்பப்பட்ட ஒரு மார்க்கம் என்பது உங்களால் சொல்ல முடிந்ததா? திருமறை குர்ஆன் காஃபிர்களை வெட்டச் சொல்கிறது என்றார்களே, இல்லை இல்லை, இஸ்லாம் குர்ஆன் எங்கள் நபிகள் நாயகம் இதை சொல்லவில்லை என்று பதில் சொல்கிற மார்க்க அறிவு உன்னிடத்தில் இருக்கிறதா? நீ களம் காண வேண்டாம், கோவப்பட்டு யாரையும் அடிக்க வேண்டாம், அதுக்கான காலச்சூழல் அல்ல. குறைந்தபட்சம் நம் இஸ்லாத்தின் மீது வைக்கிற அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்ல தெரிகிறதா? இஸ்லாத்தின் மீது உள்ள விமர்சனங்களுக்கு எதிரிகளுக்கு தகுந்த பாடத்தை போட்டுவதற்கான வார்த்தை போர் செய்ய முடிகிறதா? நீ பதில் போர் பண்ண வேண்டாம். வார்த்தை போர் தெரியுமா? எழுத்து போர் தெரியுமா? பதில் போர் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப எந்த அளவிற்கு மார்க்க அறிவில் நாம் இருக்கிறோம்? ரோஷம் உள்ள ஆள் அதுக்கு பதில் சொல்லணும்லாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய தாய் தந்தையுடைய பேர் தெரியாதவன் இருக்கிறான், எந்த ஊரில் எப்போ பிறந்தவங்கன்னு தெரியாமல் இருக்கிறான். கண்ட கண்ட சினிமா கூத்தாடிகளுடைய வரலாறை அறிந்த இந்த சமுதாயம் நபிகள் நாயகத்துடைய வரலாறை தெரிவதில்லை. சிந்தித்து பாருங்கள். அப்போ இந்த போர்க்களத்தில் இந்த 2 முஆது முஅவ்வீத் என்பவர்களும் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள்ட்ட விசாரித்த பொழுது அவங்களுக்கு இந்த பதிலை சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிகிறது, கண்ணடிச்சு காட்டுறாங்க. நீங்கள் கேட்ட ஆள் அந்த வர்றாம்பார் கூட்டத்தில், அபூஜஹலை கேட்டீல்ல, இந்த கூட்டத்தில் வர்றாம்பார். இந்த 2 இளைஞர்களும் சீறி பாய்கிறார்கள். பாய்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவில் சண்டையிடுகிறார்கள். சண்டையிட்டால் இறுதியாக அபூஜஹலை கொன்று வீழ்த்துகிறார்கள். சின்னஞ்சிறு பிள்ளைகளுடைய கரத்தில் அபூஜஹலுடைய மரணத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். 2 நபர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஓடோடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் அபூஜஹலை வீழ்த்தி விட்டோம் என்று சொல்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்கள் 2 பேரில் யார் அவரை வீழ்த்தியது என்று கேட்டார்கள். அப்போது அந்த 2 நபித்தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, 2 பேருமே அவரை நாங்கள் வீழ்த்தி விட்டோம் என்று சொல்லும் பொழுது உங்கள் வாட்களில் அந்த இரத்த கரைகள் இருக்கிறதா என்று நபிகள் நாயகம் கேட்டார்கள். ஆம், எங்கள் வாட்களில் இந்த இரத்த கரைகள் இருக்கிறது என்று சொல்லி அதை காட்டினார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மனிதர்களில் ஒருவருடைய வாளில் அதிகமான இரத்தக்கரை இருந்த காரணத்தினால் அவர் அபூஜஹலுடைய பொருட்கள் உங்களுக்கு கனிமத்து பொருட்களாக கொடுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள். 13 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக திட்டம் திட்டியவன், களம் கண்டவன், தலைமை தாங்கியவன், வாள் பிடித்தவன், ஆலோசனை செய்தவன், உறுதிமொழி எடுத்தவன், கொல்ல வேண்டும் என்று வெறி பிடித்தவன், அவருடைய முடிவை அல்லாஹ் பத்ர் போர்க்களத்தில் எப்படி ஆக்கினான் என்று தெரியுமா? நம்ம ஊர் வாசல் சொல்லுவாங்களா, சின்ன பையனை விட்டு அடிக்கிறது. அந்த நபித்தோழர்களெல்லாம் இதாக சொல்லலை, அவன் பார்வையில் அவனுடைய வாக்கு மூலமும் அப்படித்தான் இருந்துச்சு. 2 சிறியவர்கள் அவனை அடித்து வீழ்த்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் அனுப்புகிறார்கள். இப்னு மசூத் அவர்களை அனுப்பி அபூஜஹலுடைய நிலைமை என்ன வாயிற்று என்று பார்வையிட்டு நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க போய் இப்னு மசூத் அபூஜஹல் குத்துயிரும் குலவுயிருமாக உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், சில வார்த்தைகளை சொல்வதற்காக அவன் அப்படியே ஏங்கி கொண்டு கிடக்கிறான். இப்னு மசூத் சென்றார்கள், அபூஜஹலுடைய தாடியை பிடித்தார்கள். நீந்தான் அபூஜஹலா என்று கேட்டார்கள். மக்காவில் எப்படி இருந்தான், எப்படியான அச்சுறுத்தலை கொடுத்தான், நீந்தான் அபூஜஹலா இப்னு மசூத் அவங்க கேட்டாங்க. அப்போ அவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் கொன்றுவிட்ட ஒரு மனிதனுக்கு மேலாக என்னுடைய சமுதாயத்தினாலே நான் கொல்லப்பட்டிருக்கேன் பாருங்க, அப்படியான ஒரு சிறப்பு தான் எனக்கு கிடச்சிருக்கு. தன்னைத்தானே புகழ்கிறான். என் மரணத்தை பற்றிலாம் என் ஆட்களே என்னை கொண்டிருக்கிறாங்க, இப்படி வரலாறு உண்டா?
சாகும் பொழுது கூட தன்னை பெருமைப்படுத்தக்கூடியவனாக இருந்தான். சொல்லிவிட்டு சொல்கிறான், ஒரு விவசாயி அல்லாதவன் என்னை கொண்டிருந்தால் நன்றாக இருக்கும். சாவ போகிறேன்னு உறுதியாயிருச்சு, ஒரு விவசாயி என்னை கொண்டிருக்கக்கூடாது, கொஞ்சம் மேன்மையானவர்கள் என்னை கொண்டிருக்க வேண்டும். இந்த இடத்துல பாருங்கள், குலவேறு எப்படி ஊறி போயிருக்குன்னு. என்னை கொன்னவன் கூட குத்துனவன் கூட கீழ் மட்டத்தில் இருக்கவங்க கூட இருக்கக்கூடாது, விவசாயத்தில் உள்ளவன் இருக்கக்கூடாது, கூலி தொழிலாளி இருக்கக்கூடாது, அதுவும் குறைசிகளை சார்ந்த மேல்மட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் என்று அபூஜஹல் சாவும் பொழுதும் கூட பெருமை அடித்தவனாக அவன் வாக்குமூலம் கொடுக்கிறான் என்றால், அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தில் எப்படி இதை ஆழமாக இந்த இறை வைப்பை, இறைவனுக்கு மாற்றமான கொள்கையை அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் என்று பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்ல, கதமல்லாஹு அலா குலூபிஹிம் வஅலா சம்இஹிம் வஅலா அப்சாரிஹிம், அவருடைய செவி புலன்களையும் பார்வைகளிலும் உள்ளத்திலும் நாம் முத்திரையிட்டு விட்டோம். இப்போ அல்லாஹ் இப்படி சில நபர்களை முத்திரையிட்டு விட்டான் என்றால் நேர்வழி என்பது அவர்களுக்கு கிடைக்காது. சாவும் பொழுது கூட சில பேர் திருந்துவாங்க. ஃபிரௌனை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட மரணத்தருவாயில் அவன் திருந்த வாய்ப்புக்கு வந்தான், அல்லாஹ் அதை அங்கீகரிக்கவில்லை. பல நபர்கள் வரலாற்றிலே கடைசி கட்டத்திற்கு வரும்பொழுது தப்பை உணர்வார்கள், திமிரு பிடிக்க மாட்டார்கள், இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் கூட பணிந்து செல்வார்களால். சாவும் பொழுதும் கூட பணியாத ஒருவனாக நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால், பெருமை அடித்தவனாக ஒருத்தனை வரலாற்றில் பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் அபூஜஹலை பார்க்கலாம். அப்படி பெருமை அடித்த ஒரு மனிதனாக அவன் இருந்தான். முஆத் முஅவ்வீத் என்ற 2 இளைஞர்கள்தான் அபூஜஹல் என்ற ஒரு சகாப்தத்தை முடித்து வைத்தார்கள் என்ற வரலாற்றை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பு சகோதரர்களே, இந்த போர்க்களத்தில் 70 இணை வைப்பாளர்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் 24 பெரும் தலைவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டவர்களை பத்ரில் உள்ள ஒரு கிணற்றிலே, அப்படியே அவர்களுக்கு கஃன் கிடையாது, இணை வைப்பாளர்கள் தானே, அவர்களை தூக்கி அப்படியே கிணற்றிலே அல்லாஹ்வுடைய தூதர் கடாசினார்கள். கடாசி விட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு வழிமுறையை நீங்கள் பாருங்கள். எந்த போர்க்களத்திற்கு பயணத்துக்கு ரசூலுல்லாஹ் சென்றாலும் வெட்ட வெளியில் ஒரு 3 நாட்கள் தங்குவார்கள். யாரும் விடுபட்டவங்க இருக்கிறாங்களா, விடுபட்ட பொருட்கள் இருக்கிறதா என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 நாட்கள் தங்கி பார்த்து விட்டுத்தான் அந்த இடத்தை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் களைவார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் களையும் பொழுது வேகமாக அல்லாஹ்வுடைய தூதர் போகிறாங்க, அந்த கிணற்றை நோக்கி போகிறாங்க. கிணற்றை நோக்கி போகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில மனிதர்களுடைய தந்தை பெயரையும் அவருடைய பெயரையும் இந்த கிணற்றுக்கு அருகிலே போய் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே அழைக்கிறார்கள். அழைத்து விட்டு சொல்கிறார்கள், இறைவனுக்கும் இறை தூதருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருந்தால் இப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாமே, இப்படி நீங்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்க மாட்டீர்கள், நீங்கள் அல்லாஹ் வாக்களித்ததுக்கு மாற்றமாக நடந்தீர்கள், இன்றைக்கி நீங்கள் தண்டனையை பெற்று கொண்டிருக்கிறீர்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கேட்குறாங்க, புகாரில் வர செய்தி, அல்லாஹ்வுடைய தூதரே, செத்த சடலத்திடத்தில் நீங்கள் பேசுகிறீர்களா? இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களை விட அவர்கள் இதை விளங்கக்கூடியவர்கள், பேச்சால் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை அவர்கள் கேட்கிறார்கள் என்றும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். வஹீயின் அடிப்படையில் தூதர் சொல்வதை இறந்தவர்களுக்கு கேட்க செய்வது அல்லாஹ் நாடினால் அதை செய்வான் என்பது அது தனி. ஆனால் வேறு ஒரு கருத்தாகவும் இதை புரிந்து கொள்ளலாம். இறைவனையும் இறை தூதரையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு திருப்திகரமான வாழ்வு இருக்கிறது, இறைவனையும் இறை தூதரையும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு தண்டனை இருக்கிறது என்று நீங்கள் விளங்கி வச்சிருக்கிறீல்ல, அதை விட இவன் இப்போ நம்பிக்கிட்டு இருக்கிறான். ஏன் நீங்கள் அதை சொல்லால் உள்ளத்தால் நினச்சி வச்சிருக்கிறிய, அவன் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான், உங்களை விட அவன் இதை அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தி புகாரியில் இடம்பெறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. போர்க்களம் ஒரு நிலைக்கு வந்து விட்டது. போரிலே அந்த காலத்தில் போர்க்களத்துக்கான ஒரு சட்டம், போர் பொருள் கனிமத் என்று சொல்வார்கள், அன்பால் என்றும் சொல்லப்படும் போர் பொருளுக்கு. இந்த கனிமத்து பொருட்களை யாருக்கு எவ்வளவு என்பது என முதல் போராக இருக்கிறது. எதிரிகளிடத்திலிருந்து கைப்பற்றப்படுகிற பொருள், யாரெல்லாம் போருக்கு வந்தாங்களோ அவங்க என்னென்ன பொருளை கொண்டு வந்தாங்களோ, யாருடைய உடம்பில் என்ன பொருள் இருக்கிறதோ அதெல்லாம் மீட்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அதை பிரித்து கொடுப்பாங்க. இதான் முதல் போர்க்களமாக இருக்கிற காரணத்தினால இதை எப்படி கையாளணும்னு நபித்தோழர்கள் யாருக்கும் தெரியலை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தான் அதை சொல்லி கொடுக்குறான். அப்போ அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் இதை நீங்கள் சரியாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா சரிதான். அன்றைய காலத்தினுடைய போர் விதி இதுதான். முஸ்லீம்களுடைய போர் செஞ்சிருந்தாலும் முஸ்லீமுடைய பொருளை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள், அது இயல்பு.
அப்போ அந்த அடிப்படையில் அந்நாட்டினுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கலாச்சாரத்தின் அடிப்படையில் கனிமத்து பொருட்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டால் இப்போ என்ன விஷயம், கனிமத்து பொருட்கள் யாருக்கு? நபி தோழர்களில் பதிர் போர்க்களத்துக்கு வந்தாங்க அந்த 300 சொச்ச நபர்கள், 310. இந்த 310 நபர்களில் 3 விதமான பணிகளை அவர்கள் செய்தார்கள். ஒரு குரூப் என்ன செய்தாங்கன்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், இவங்க எதிரிகளுடைய தாக்குதலை தடுப்பவர்கள், திருப்பி அடிப்பவர்கள், அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ், எதிரிகளிடத்தில் டைரக்டாக களம் கண்டவர்கள், இவங்க ஒரு குரூப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்த எஸ்கார்ட் குரூப் ஒருத்தாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தது ஒரு குரூப்பு. கலெக்டிங் டீம், எதிரிகளுடைய அந்த கனிமத்து பொருட்கள் எல்லாம் ஆங்காங்கே கிடக்கும் பொழுது அதை அங்கே தேடி சென்று கலெக்ட் பண்ண ஒரு டீம். மொத்தம் டிஃபென்ஸில் ஒரு ஆள் இருக்கிறாங்க, கலெக்டிவில் ஒரு ஆள் இருக்கிறாங்க, எஸ்கார்ட்டில் ஒரு குரூப் இருக்கிறாங்க. 3 தன்மையில் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தவர்கள், கனிமத்து பொருட்களை எடுத்துக்கொண்டு சேகரித்தவர்கள், எதிரிகளிடத்தில் களமாடியவர்கள். அப்போ எதிரிகளிடத்தில் களமாடியவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் போர் செஞ்சனால தானே கிடச்சிது, அப்போ கனிமத்து எல்லாம் எங்களில் உள்ளவங்களுக்கு தான். அப்போ கனிமத்து பொருட்களை எடுத்தவங்க சொல்கிறாங்க, போர் செஞ்சீங்க, பொருள் அங்கங்கே கொண்டு சேர்த்தது யார்? நாங்கள் தானே சேர்த்தோம், அப்போ இது எங்களுக்குள்ளது தான் அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தானே இப்போ தூதரை பாதுகாத்தோம், நீ சண்டை போட்டது பொருள் எடுத்ததெல்லாம் ஒரு பக்கம், அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தது யார்? நாங்கள் தானே, அப்போ இது எங்களுக்குத்தான் என்று இவர்கள் ஒரு புறம் சொல்கிறாங்க. இப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 8வது அத்தியாயத்தில் முதல் வசனத்தை இறக்குகிறான். யஸ்அலூனக அனில் அன்ஃபால், நபியே போர் செல்வத்தை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். குலில் அன்ஃபாலு லில்லாஹி வ ரசூலிஹி, போர் செல்வத்தை பற்றிய விஷயங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் ஆகும், நீங்கள் அதை பற்றி தலையிடாதீங்க, அதனுடைய முடிவை யாருக்கு என்ன என்பதனை யார் இது பண்ணுவா, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் உங்களுக்கு அறிவித்து கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஒரு வசனத்தின் மூலியமாக இந்த போர் செல்வத்தை அவர்களுக்கு விளக்குகிறான். இந்த தொடர்ச்சியாக நம்ம போரை பார்க்கும் பொழுது இந்த போர் செல்வம் சம்பந்தமான சில விஷயங்களை நம்ம எல்லா போர்களும் முடிந்து உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம அதனுடைய கண்ணோட்டத்தில் நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நம்ம தொகுத்து இன்ஷா அல்லாஹ் நம்ம இறுதி உரையில் சொல்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் போர் செல்வத்தினுடைய விஷயங்கள் முடிந்து விடுகிறது. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை, கைது செய்யப்பட்டவர்கள், கொல்லப்பட்டவர்களில் 70 பேர், அதில் 24 பெரும் தலைவர்கள், மீதி அந்த 1000 சில பேர் கைது செய்யப்பட்டிருப்பாங்க, சில பேர் போயிருப்பாங்க. அப்போ கைது செய்யப்பட்டவர்களை என்ன செய்யணும், அவர்களை கொல்லணுமா, அவங்கள அடிக்கணுமா, அவங்களோட ஈட்டு தொகையை வாங்கணுமா, அவங்கள திருப்பி மன்னிச்சு விடணுமா, இப்படியான ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, அபூபக்கர் அவங்கள்ட்ட கருத்து கேட்குறாங்க, அபூபக்கரே இந்த கைதிகளை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்கிறாங்க, யார் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்களாம் எல்லாம் நம்ம சொந்த பந்தம்தான், எனவே என்ன செய்வோம், சும்மா விட வேண்டாம், ஒரு காசை வாங்கிட்டு விடுவோம், காசை வாங்குறதும் பெரிய விஷயந்தான், மன்னிச்சு விடுறதில்லை. பொருளாதாரம் இருந்தால் இஸ்லாமிய அரசை இன்னும் மேம்படுத்தலாம். அப்போ அதிகமான காசுகளை பிணைத்தொகையாக வாங்கி கொண்டு என்ன செய்வோம், அவங்கள திருப்பி அனுப்புவோம், அது ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்கும், ஒரு ஃபைன் மாதிரி, செஞ்ச தப்புக்கு ஒரு ஃபைன் மாதிரி அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் அண்ணவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை உமர் உங்களுடைய கருத்து என்னன்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும் பொழுது, இல்லை இவங்களை நம்ம விட்டு வைக்கக்கூடாது, இவங்க யார், முதல்ல யார் இவர்கள், இஸ்லாத்தையும் இறை தூதரையும் கொல்ல வேண்டும் என்று வந்தவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்று வந்தவர்கள், நினைத்தவர்கள் மட்டுமல்ல, கொஞ்சம் தப்பி இருந்தால் அபூபக்கர் மௌத்தா போயிருப்பார், கொஞ்சம் தப்பி இருந்தால் இஸ்லாமிய படையில் உள்ளவர்கள் செத்திருப்பார்கள். அப்போ இவன் போர்க்களத்துக்கு வந்ததை என்ன காரணத்துக்காக, இஸ்லாமியர்களை வெட்டி வீழ்த்த வேண்டும், முகம்மதை கொன்று ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவன் போர்க்களத்துக்கே வந்தான். இவனுக்கு என்ன மன்னிப்பு, இவனை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே சொந்தமாச்சு பந்தமாச்சு, இறை தூதரை எதிர்த்து விட்டால் அவன் நமக்கு எதிரிதான் என்று சொல்லி உமர் அவர்கள் கர்ஜித்து சொல்கிறார்கள், அக்கீல் என்பவரை அலிகிட்ட கொடுங்க, அக்கீலுடைய சொந்தக்காரன் யார், அலியுடைய கையில் கொடுங்க, கழுத்தை வெட்டி போடட்டும். ஒரு சின்ன இன்னொருத்தருடைய பேரை சொல்கிறாரு, இவன் ஏன் குலத்தை சார்ந்தவன், நம்ம குலம் சொல்லி உடனுங்கிறது அபூபக்கர் கருத்து, அவரை பிடித்து என்னிடத்தில் ஒப்படையுங்கள், நான் அவரை துண்டித்து விடுகிறேன், அவரவர் சொந்தக்காரர்களை அவரவர் குலத்தார்களை அவரவர் கையிலே கொடுங்கள், அவர்கள் வெட்டி வீழ்த்தட்டும் அல்லாஹ்வுடைய தூதரை என்று உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கருத்து சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனசும் லேசாக எப்படி சாய்கிறது என்று நீங்கள் பார்த்தால்,
அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பம் எப்படி இருக்குண்டா, சரி இல்லை நம்ம சொந்த பந்தம் தானே, பிணைத்தொகையை வாங்கிட்டு விட்டுருவோமே, என்னதான் எதிர்த்து வந்தாலும் அவங்கள கொல்லவா என்ற நிலையில்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய கருத்தும் அபூபக்கருடைய கருத்தும் ஒத்தாக இருக்கிறது. மறுநாள் ஆகிறது, பத்ர் முடிந்து கைதிகள்லாம் இருக்கிறாங்க, நபித்தோழர்கள்லாம் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் அழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப், இந்த உமர் அவர்களுடைய பண்பை நீங்கள் பாருங்கள். வரலாற்றில் உமர் என்றாலே ஒரு முரடர், உமர் என்றாலே ஒரு இறுகிய கடின கல் உள்ளம் படைத்தவர், வாளால் தான் பேசுவார் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் உமர் அவர்களை போன்று ஒரு உருகிய உள்ளத்தை உங்களால் பார்க்க முடியாது. வரலாற்றில் நாம் அவருடைய விஷயத்தையும் உங்களுக்கு அங்கங்கே டாட் பண்ணி சொல்ல இருக்கிறோம். உமர் அவர்கள் வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் நீங்களும் உங்களுடைய தோழரும் அழுகிறீர்கள்? வார்த்தையை பாருங்கள். எதுக்காக அழுகிறீங்கிற காரணத்தை சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற காரணம் எனக்கு அழுகையை வர வைக்கலாம். அப்படி அழுகை வந்தால் நான் அழுகிறேன், அப்படி இல்லை என்றால் அழுவதை போன்று நான் நடிக்கவாது செய்கிறேன். ஒருத்தங்க வருத்தமாக இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல போய் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. மௌத்து வீட்டில் போய் சிரிச்சுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா? ஒருத்தர் வியாபார நஷ்டத்தில் இருக்கிறோம்னா நஷ்டத்தில் இருக்கிறவன்ட்டு அப்படி தான் நம்ம நடந்துக்கணும். அப்போ அந்த மாதிரி உமர் அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை என்ன காரணம்னு சொல்லுங்களேன். அழுவ வந்தால் அழுகுறேன், இல்லைனா உங்கள் கூட அழுகுற மாதிரியா நடித்து பாவனை செஞ்சுக்கிட்டா இருக்கிறேன், ஏன் நீங்கள் 2 பேரும் அழுவுறீங்க என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அபூபக்கர் இந்த கருத்தை சொன்னார், உமரே நீங்கள் இந்த கருத்தை சொன்னீர்கள், நானும் அபூபக்கருடைய கருத்தைத்தான் அவர்களை பிணைத்தொகை வாங்கிட்டு விட்டுவிட வேண்டும் என்று தான் நானும் நினைத்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் இந்த மரத்திற்கு கீழாக பார்த்தால் அவர்கள் வேதனை செய்யப்படுவது எனக்கு தெரிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரோடு இருந்தால் வேதனை செய்யப்பட மாட்டார்கள், அவர்கள் செத்தால்தான் அங்கு கபரிலே வேதனை செய்யப்படுவார்கள். அப்போ அவர்கள் வேதனை செய்யப்படுவது எனக்கு தெரிகிறது என்றால் பிணைத்தொகை வாங்குவதை அல்லாஹ் விரும்பவில்லை என்பது நமக்கு தெரிகிறது. 8வது அத்தியாயத்தில் 67வது வசனத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹியை இறக்குகிறான். மா கானலி நபி ஐ யகுனலஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்ஹின ஃபில் அர்தி, பூமியில் எதிரிகள் வேறு அறுக்கப்படுகின்ற வரை சிறைப்பிடித்தல் எந்த நபிக்கும் தகாது. முகமது நபிக்கு மட்டுமில்லை, ஆதம் நபி முதல் கடைசி நபி வரைக்கும் அவன் இஸ்லாத்துக்கு எதிராக வந்துட்டான், இஸ்லாத்துக்கு எதிராக நிற்கிறான், மீண்டும் அனுப்பினால் இஸ்லாத்துக்கு எதிராக களமாடுவான், மன்னித்து திருந்தி போனால் அதனுடைய நிலை வேறு, முஸ்லீமாக தன்னை மாற்றிக்கொண்டால் அதனுடைய நிலை வேறு, போரை விட்டு ஒதுங்கி இருந்தால் அதனுடைய நிலை வேறு, எல்லா வரம்பு மீறலையும் செய்துவிட்டு முஸ்லீம்களையும் வீழ்த்தி விட்டு முஸ்லீம்களையும் கொலை செய்துவிட்டு வந்து நிற்பவனை எப்படி மன்னித்து விட முடியும்? இது இப்படியானவர்களை சிறைப்பிடித்து வைத்து தெண்டத்தீனி போடுவதற்கு எந்த நபிக்கும் தகாது என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், பொம்பளை பிள்ளையில் உள்ள கற்பழிக்கிறான், கொலை பண்ணுறான், கொள்ளையடிக்கிறான், வயது முதிர்ந்தவர்கள் என்று பார்க்காமல் கழுத்தை அறுத்துவிட்டு நகையை எடுத்து செல்கிறான், விபச்சாரத்தில் ஊறி திளைக்கிறான். சிறை வாசத்துக்கு போனால் என்ன செய்கிறான்? இப்போ நான் இருக்கிறேன்னு வைங்களேன், ஏன் பிள்ளை ஒருத்தர் கற்பழிக்கிறான்னு வைங்க, என் மனசு எப்படி வெளிக்கும்? ஒவ்வொருத்தரும் யோசிங்க, யாரெல்லாம் கற்பழிப்பு தீர்ப்புக்கு தீர்ப்பளிக்கிறீர்களோ வாதாடுகிறீர்களோ, என் மவளை ஒருத்தன் கற்பழிச்சா எப்படி இருக்கும்? என் மனசு என்ன சொல்லுவோம்? அவனை வெட்டி போடணும்னு சொல்லாது, அதுதான் இஸ்லாம்னு சொல்லிச்சு. அப்போ அவனை பிடிச்சி சிறையில் போட்டு என் மவளை கற்பழித்தவனுக்கு நாங்கற்ற வரியிலே சோறு போட்டால் என்ன அர்த்தம்? நான் அவனுக்கு சோறு கொடுக்குறேன்னு அர்த்தம். அப்போ இம்மாதிரியான ஆட்களை சிறையில் வச்சு சோறு போடுவது பூமிக்கு பாரம் என்பதை என்றைக்குத்தான் அரசுகள் விளங்க போகிறதோ, அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் அவங்களுக்கு அறிவித்தது, அவன் அல்லாஹ்வின் தூதரையும் எதிர்த்து போர்க்களத்திற்கு வந்துவிட்டால் திருந்தவில்லை, திரும்பி பார்க்கவில்லை, அவன் திருப்பி அனுப்பப்படவும் இல்லை, அவன் இஸ்லாத்துக்கு எதிராகத்தான் களத்தில் நின்றிருக்கிறான் என்றும் பொழுது அவர்களை பூமியிலே கருவறுக்குவதுதான் சரியான ஒரு விஷயம் என்று சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். இறக்கி விட்டு கொஞ்சம் நம்ம சொந்தக்காரர்கள் தானே என்ற வார்த்தையை அபூபக்கர் சித்திக் அவர்கள் பயன்படுத்தியதற்காக அல்லாஹ் பாருங்கள் அந்த இடத்துல ஒரு வார்த்தை இறக்குகிறான். துரீதூன அரல துன்யா, நீங்கள் உலக வாழ்க்கையை உலக பொருட்களை நீங்கள் நாடுகிறீர்களா? வல்லாஹு யுரீதுல் ஆஹிரா, அல்லாஹ் மறுமையைத்தான் நாடுகிறான். உலக பொருட்களை நாடுறீங்களா? உலகத்தில் உள்ள ஆசாபாசத்தை வச்சு நீங்கள் சரி பண்ணிக்கலாம் நினைக்கிறீங்க, தப்பான நோக்கம் இல்லை, அதை வச்சு இஸ்லாமிய அரசுக்கு தான் செலவு செய்ய போகிறாங்க. ஆனால் அப்படியான பொருளாதாரம் கூட தேவையில்லை என்பதனை அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான். உலகத்தை நீ விரும்பாத. அப்போ இந்த கைதிகள் தொடர்பான சட்டத்தில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எவ்வளவு படிப்பினைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம்
காசுக்காகவும் பணத்திற்காகவும் உறவுக்காகவும் கொள்கையை விட்டு நிற்கிறார்கள். ஒரு குடும்பம் இருக்குன்னு வைங்களேன், கொள்கை உறுதி உடையவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்கள். உறவுக்காக, தாய் தந்தைக்காக, கணவன் மனைவிக்காக. உதாரணத்துக்கு ஒரு சட்டத்தை வைங்களேன். இன்றைக்கி சமுதாயம் எப்படி இருக்குது? கூட்டு குடும்பம் என்ற பெயரால் இருப்பார்கள். கூட்டு குடும்பத்தை இஸ்லாம் என்றைக்குமே எதுக்கலை. அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க. ஒரு மனைவி இருக்கிறாள், ஒரு சகோதரன் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, மீதி சகோதரர்கள்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. இந்த நேரத்தில் இந்த சகோதரர்கள் ஆகுமானவர்களா மகரமானவர்களா? அவர்கள் தடுக்கப்பட்ட உறவுகள். அப்போ அவர்களுக்கு முன்னால் இவங்க வீட்டில் இருக்கும் பொழுது 24/7 ஹிஜாபில் தான் இருந்தாகும். அப்படியான நிலையில் இருந்தால் தான் நம்ம இருக்க முடியும். இல்லைன்னா தனியாக இருப்பது தான் நமக்கு மார்க் அடிப்படையில் சிறந்தது. அப்போ 24/7 இவங்களுக்கு ஹிஜாபில் இருப்பாங்களாம் பார்த்தா இருக்க மாட்டாங்க. ஏன் இருந்தால் மாமியை ஏதாவது சொல்லுவாங்க. மாமி என்ன சொல்லுவாங்க? என்ன என் பையனை பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது, உன் பையனை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர்லாம் சொல்லியிருக்கிறாங்க, கணவனுடைய சகோதரனை பற்றி கேட்கப்படும் போது அல்லாஹ்வுடைய தூதர் மவுத்துண்டாங்க. அவன் மவுத்துக்கு சமமானவன், ஆளை சோழியை காலி பண்ணி விடுவான் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கும் பொழுது நாங்கள் சொல்லலாமா? தூதர் சொல்லியிருக்கிறாங்க அவன் பிள்ளையை பற்றி, அப்படித்தான் நம்ம ஸ்டேட்டஸ் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ இன்றைக்கி இதில் ஹிஜாபுடைய அந்த உறுதிப்பாடு எங்கே போகுது? என்ன உறவாக இருந்தாலும் அந்த மாமியாக்களாக இருந்து கொண்டு யோசிக்கிறீங்களே மாமியார்களே, நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னான்னு என்ன உங்கள் புள்ள 2வது புள்ள தான் அங்கே தொல்லைன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்களே. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கெல்லாம் நீங்கள் அங்கே மதிப்பு கொடுக்கணும். திருமண விஷயத்தில் எத்தனை இளைஞர்கள் வழிகேட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். வரதட்சணை திருமணையை வாங்கி முடிக்கிறான். என்ன காரணம் கேட்டால் உம்மா சொல்லிச்சு வாப்பா சொல்லிச்சுங்கிறான். ஒரு இடத்துல யோசித்து பார்க்குறான், எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கணும் சம்பாதிக்கணும், எப்படியும் அந்த பிள்ளையை நம்ம தானே கடைசி வரைக்கும் காப்பாற்ற போகிறோம், கொஞ்சம் பொண்ணு வீட்டிலேருந்து வந்தால் தான் என்ன அப்படின்னு நினைக்கிறான். அதை வச்சு நல்லது தானே செலவு செய்வோம். சில பேர் வரதட்சணையாக வாங்கி சல்லா பள்ளிவாசலுக்கு ஒரு 50,000 கொடுத்துருவோம். நம்ம எப்படி பொண்ணு வீட்டில் வாங்கி பள்ளிவாசலுக்கு கொடுக்க போகிறானா, ஏழைக்கு கொடுக்க போகிறானா? ஏடா அந்த பணமே ஹராம்டா. இது எப்படி இருக்குது தெரியுமா? பன்றி இறைச்சியை வாங்கி தர்மம் செஞ்ச மாதிரிலாம் இருக்குது. பன்றி இறைச்சியே உனக்கு ஹராம்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை வாங்கி நீ பசித்தவனுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அது எப்படி உனக்கு சரியாக வரும்? அப்போ தடை செய்யப்பட்ட வரதட்சணை திருமணங்கள் இன்றைக்கி எப்படி இருக்குது? ஆடம்பரமான திருமணங்களில் கொள்கை உறுதியோடு இருக்கிறாங்களா? நல்ல ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த வசனத்தில் கேட்குறான் பாருங்கள், துரீதுன அர்ல துன்யா, நீங்கள் உலக பொருட்களை விரும்புகிறீர்களா? வல்லாஹு யுரீதுல் ஆஹிரா, அல்லாஹ் மறுமையைத்தான் விரும்புகிறான், மறுமையைத்தான் அல்லாஹ் நாடுகிறான். அப்போ அல்லாஹ் மறுமையைத்தான் பார்ப்பான். மறுமைக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ யாரை பகைத்தாய்? எனக்காக உலகத்தில் நீ எதை தியாகம் செய்தால், எதை தியாகம் செய்து உன்னை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? ஹலாலாக சம்பாதிப்பது கசக்குது இன்னைக்கு உள்ள காலத்தில். ஹராமாக சம்பாதிச்சா அதிகமான வருமானம் வருதுன்னா அதை இந்த வசனம் உங்களுக்கு தானே. உலக பொருளை விரும்புறியா? உலகத்தில் காரு பணம் வேணும்னு நினைக்கிறியா? உலகத்தில் பைக்கு வேணும், வீடு வேணும்னு நினைக்கிறியா? இல்லை, மறுமையைத்தான் நீ விரும்பணும். உலகத்தில் நான் கஷ்டப்பட்டாலும் கூட நாளை மறுமையில் என்னுடைய வாழ்வு எப்படி, நாளை மறுமையில் என்னுடைய நிலை எப்படி, இப்படித்தானே ஒரு முஸ்லீம் சிந்திக்கணும். ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு உலக பொருட்களை கொண்டு அதில் போட்டி, அதில் போராமைகள், அதில் ஒருத்தனை நம்ம மேம்பட்டிருக்கணும். அவங்க ஒரு ஃபோன் வச்சுருக்கான, அதை விட நான் ஃபோன் வச்சுருக்கணும். அவங்க ஒரு ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க நகை, அதை விட நான் ஜுவல்ஸ் போட்டிருக்கணும். என்னுடைய பணத்து முறை நான் காட்ட வேண்டும், என்னுடைய வீட்டு மதிப்பை நான் காட்ட வேண்டும், என்னுடைய பேக்ரவுண்ட் பேலன்ஸை நான் காட்ட வேண்டும் என்று சொல்லி உலக பொருள் என்று உலகத்தை நோக்கியே தங்களுடைய காரியத்தை நகற்றுவதற்கு அல்லாஹ் சம்மட்டி அடியாக சொல்கிறான். நீங்கள் உலகத்தை விரும்புகிறீர்கள், அல்லாஹ்வோ மறுமையை நாடுகிறான். சொன்னது யாருக்கு தெரியுமா? இறை தூதருக்கும் இறை தூதருடைய தோழருக்கும் அல்லாஹ் சொல்கிறான். அவங்க உலக பொருளாதாரத்தை நோக்கி ஹலால் ஹராமில் போய் விடலை. பிணைத்தொகை என்ற அந்த சுமையை, பொருளாதார சுமைதான், அதை வாங்கிட்டு விடுவோன்னு சொன்னதுக்கு அதை வச்சு நீங்கள் உலகத்தை விஷயத்தை நாடுறீங்களா? வெட்டி வீழ்த்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் உறவுகள் என்ற பெயரால் இன்றைக்கு சமுதாயத்தில் கொள்கை உறவுகள் தகர்க்கப்படுகிறது. பாப்பா அம்மா தவறான பாதையை சொல்கிறாங்கன்னு வைங்க, ஃபாத்தியா மௌலிது இஸ்லாத்தில் இல்லாத மார்க்கம் ஹத்னா போன்ற நிகழ்வில் உங்களை அழைக்கும் பொழுது என் கணவன் அழைச்சிட்டாரு, கணவனுடைய வீட்டுக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்க,
எங்கள் வாப்பா அம்மா சொல்கிறாங்க, கூட பிறந்தவன் சொல்லுவான்னு சொல்லி இன்றைக்கி கொள்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உறவுகளுக்காக படைத்தவனை விட்டுவிட்டு படைப்பினங்களுக்காக உங்களுடைய கொள்கைகளை வகுத்து கொண்டு படைத்தவனுடைய திருப்தியை விட்டுவிட்டு படைப்பினங்களுடைய திருப்தியை நாடி நீங்கள் செல்கிறீர்களே, அவர்கள் உதவுவார்களா? அல்லாஹ் மறுமையைத்தான் பார்ப்பான். இந்த கல்யாண வீடுகளில் பார்த்துருக்கீங்களா? ஆடம்பரமாக வரதட்சணையாக அல்லீஃப் பைனகுமா போன்ற இஸ்லாத்தில் இல்லாத துவாக்களை ஓதிக்கொண்டு அழைத்து விட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உறவுகளை பேணணும்பாங்க. உங்களுக்கு இத்தனை வருஷ காலம் உறவுகளை பேண்டது கிடையாது. இப்போ என்னது, நபிகள் நாயகம் உறவை பேண சொல்லியிருக்காங்க. இங்கே உன் வீட்டு கல்யாணத்தில் வந்து நெய்சோறு சாப்பிட்டா உறவை பேண்டுறதா? ஏன்னா உறவுக்காரன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் அவனுக்கு அப்போ காசு கொடுத்தியா? அப்போ உதவி செஞ்சியா? கல்விக்கு கொடுத்தியா? அப்போ ஒன்றும் செய்கிறத காணும். எங்கே ஒரு வாய் சோத்துக்கு உறவை பேண்டுறதா? சும்மா விருந்து கூட காரணம் வச்சு தானே விருந்து கொடுக்குற. இதெல்லாம் போலி கபட நாடகம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நமக்கு ஏராளமான படிப்பினைகளை புகுத்தி வைத்திருக்கிறான். இந்த படிப்பினைகளை இஸ்லாமிய சமுதாயம் பெற்றுக்கொண்டு உலக விஷயங்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாருக்காக யாரை பகைக்க வேண்டும், உலகத்தினுடைய எந்த கவர்ச்சியும் மறுமையை விட்டும் நம்மை திசை திருப்பிவிடக்கூடாது என்பதனை மிக தெளிவாக அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இந்த போர்க்களத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். இறைவனை அஞ்சுவோம், இறைவனிடத்தில் கெஞ்சுவோம், இறைப்பாதையில் முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நம்முடைய உலக வாழ்க்கையை சீராக்கி நாளை மறுமையிலும் நம்மை நல்ல ஒரு நிலைமைக்கு ஆளாக்குவானாக என்று கூறிக்கொண்டவனாக இந்த உரையை, இந்த இரண்டாவது தொடரை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.